மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக காலையில் எழுந்துக்கும் போது நம்ம வீட்டில் எத்தனை பேர் நம்ம இடுப்பு வலி இல்லாமல் கழுத்து வலி இல்லாமல் எழுந்துக்கிறோம்? ஸ்பைன் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டு பிரச்சனை இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். சாதாரணமாக காலையில் எழுந்திருக்கும் போது ஏற்படுகின்ற முதுகுத்தண்டு வலிகள் நேரம் ஆக ஆக நாட்கள் ஆக ஆக தினசரி இயக்கத்தை குறைக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய வகையில முதுகுத்தண்டு வலிகளாக மாறி போறதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? காலையில எழுந்துக்கும் போது லேசா தலை சுத்துது, கழுத்துல ஆரம்பிக்கிற வலி கைகளுக்கு பரவ ஆரம்பிக்குது, கையை தூக்க முடியல, பின்புறம் கொண்டு போய் முதுகு தேய்ச்சி குளிக்க முடியல, தலை சீவ முடியல, சட்டை போட முடியல. அப்போ உடனே டாக்டர் கிட்ட போறோம், எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்றாங்க, கழுத்துல சவ்வுகள் அழுத்தமா இருக்கு, தேஞ்சிருக்கு, பிதுங்கி வெளியில வந்திருக்கு. இப்போ உடனே சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம், அறுவை சிகிச்சை செஞ்சா தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல இடுப்பு வலி, எழுந்து உட்காரும் போது எனக்கு பிரச்சனை இல்லை, படுக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எழுந்திருச்சு நின்ன உடனே கால்களில் ஒரு வகையான பலவீனம் ஏற்படுது, நடக்க முடியல, நிற்க முடியல. ஒரு 100 மீட்டர் நடந்தா அதுக்கு மேலே நடக்க முடியாத அளவுக்கு எனக்கு சோர்வு வருது, 2 நிமிஷம் நான் உட்காந்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் நடக்க முடியுது. இந்த மாதிரி சிரமங்கள் என்னை பாடாய்படுத்துது. டாக்டர் கிட்ட போனால் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, பண்ணோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல சவ்வு விலகி இருக்கு. விலகி இருக்கக்கூடிய சவ்வு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா தான் உங்களை சரி பண்ண முடியும். இதுக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வு. தற்காலிகமாக வலி மாத்திரைகள் சாப்பிடலாம், பிசியோதெரப்பி செய்யலாம், ஆனால் ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லி அனுப்புறதை பார்க்குறோம். 35 வயசு சார், நான் ஆப்ரேஷன் பண்ணி பக்க விளைவு ஏற்பட்டா என்ன பண்றது? இந்த கவலை நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? முதல்ல முதுகுத்தண்டு அப்படிங்கிறது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மலாம் நினைக்கிறோம் முதுகுத்தண்டு அப்படிங்கிறது சாதாரண ஒரு மனிதனுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய பெரிய எலும்புன்னு நினைக்கிறோம். எலும்பு தொடர். கழுத்து எலும்புகள் 7, மார்புக்கூடு எலும்புகள் 12, இடுப்பு எலும்புகள் 5, வால் எலும்புகள் 12 சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொடர் அமைப்புக்கு தான் முதுகுத்தண்டுன்னு பேர். இந்த முதுகுத்தண்டுல 2 எலும்புக்கு நடுவுல சவ்வு போன்ற ஒரு பொருள். இந்த எலும்புகள் உரசாமல் இருப்பதற்காக குனிந்து நிமிர்ந்து நடந்து ஓடி நாம் வேலை செய்யும் போது முதுகுத்தண்டுக்கு ஒரு குஷன் மாதிரி நம்ம உடம்பை செயல்பட வைப்பதற்கு உதவி செய்யறத பார்க்கிறோம். இதுக்கு பேரு டிஸ்க்னு பேரு. அதே போல முதுகுத்தண்டுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் உற்பத்தி ஆகக்கூடிய நரம்புகள் உடலுடைய வலப்புறமும் இடப்புறமும் சென்று நம்ம உடம்போட இயக்கத்தை நிர்ணயிக்கிறத பார்க்கிறோம். இப்போ மூளை இருக்கு, நேரடியா மூளையால நிர்வாகம் செய்யக்கூடிய உறுப்புகள் கொஞ்சம் இருக்கு. மூளை சிறுமூளை வழியாக முதுகுத்தண்டு வழியாக முதுகுத்தண்டிலிருந்து உற்பத்தியாகி செல்லக்கூடிய நரம்புகள் வழியாக நம்முடைய இயக்கத்தை நிர்ணயம் செய்வது அப்படிங்கிறது 2வது. சிம்பத்தட்டிக் மற்றும் பாராசிம்பத்தட்டிக்னு சொல்லக்கூடிய 2 வகையான நரம்பு மண்டலங்கள் நம்ம உடம்புல இயங்குது. இப்போ இந்த கையை நான் இப்படி மடக்கிறேன் அப்படின்னா மூளை அந்த தகவலை நேரா சிறுமூளைக்கு அனுப்பி, சிறுமூளை அந்த தகவலை கழுத்தில் இருக்கக்கூடிய C5, 6, 7 இதுல இருந்து உற்பத்தி ஆகிற நரம்பு தொடருக்கு அனுப்பி, இந்த நரம்பு தொடர் என்னோட கைகளை இப்படி மடக்கி நீட்ட நமக்கு வேலை செய்யுது. இதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளோட செயல்பாடும். நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, ஜீரணம் ஆகிறது, மோஷன் போறது, யூரின் போறது, நிக்கிறது, ஓடுறது, குனியறது எல்லாமே முதுகுத்தண்டிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நரம்புகளால் தான் ஏற்படுது. பொதுவாக முதுகுத்தண்டுல நம்ம என்ன நினைப்போம்? கால்சியம் நினைப்போம். ஆனால் முதுகுத்தண்டுல பெரும்பாலும் இருப்பது கால்சியம் கிடையாது, புரோட்டீன். நல்ல புரோட்டீன் எடுத்து உங்க முதுகுத்தண்டு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா உங்களுக்கு எந்த வகையான சவ்வு விலகலும் ஏற்படாது. ஆனா இன்றைக்கு அன்பார்ச்சுனேட்லி நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் பற்றாக்குறை இருக்கு, நம்ம யாரும் அதை கவனிக்கிறது இல்லை. கால்சியம் பற்றாக்குறை, விட்டமின் டியோட பற்றாக்குறை இருக்கும்போது எலும்புகளுடைய திடத்தன்மை, எலும்புகளுடைய டென்சிட்டியை அந்த இடத்துல குறைஞ்சி போகும்போது நமக்கு என்ன ஆகுது? அழுத்தங்கள் அதிகமாகி அதிகமாகி நிறைய சிரமங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த சிரமங்களை நாம் தடுக்க வேண்டும், மாற்ற வேண்டும் அப்படிங்கிற முயற்சி வெறும் அறுவை சிகிச்சை சார்ந்த முயற்சியாக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல உடலை பலப்படுத்தக்கூடிய, முதுகுத்தண்டை பலப்படுத்தக்கூடிய நிகழ்வுல நம்முடைய முயற்சி இருக்கும். அப்ப முதல் முயற்சி நம்ம என்ன செய்யணும்? முதல்ல ஏன் நமக்கு முதுகுத்தண்டு பிரச்சனை ஏற்படுது? 5 பெரிய காரணங்கள். ஃபர்ஸ்ட் காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இன்னைக்கு முதுகுத்தண்டை பாதிக்கின்ற வகையில வேற எந்த காரணையுமே பாதிப்பதை நாம் பார்க்க முடியாது. ஸோ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியை முழுமையா நம்ம பார்க்கணும். நம்ம உடம்புல கால்சியம் எப்படி இருக்கு, புரோட்டீன்ஸ் எப்படி இருக்கு, விட்டமின் D3 எப்படி இருக்கு, மெக்னீசியம் சத்துக்கள் எப்படி இருக்கு, இதை முழுமையா நம்ம பரிசோதனை பண்ணணும்.
என்னை பார்க்க யாரு முதுகுத்தண்டு நோயோட வந்தாலும் முதல்ல அவங்களுக்கு 2 பரிசோதனை நான் கொடுப்பேன். ஒன்று, எலும்புகள் சத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறது. 2வது, உடம்புல அழற்சிகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கக்கூடியது. 3வது, முதுகுத்தண்டு சார்ந்த முடக்குவாத நோய்கள் இருக்கான்னு பார்க்கக்கூடிய 3 பரிசோதனைகள் கொடுப்பேன். இந்த HLA-B27 சொல்லக்கூடிய பரிசோதனை நிறைய பேர் கழுத்தோட ஸ்டிஃப்னஸ்ன்னு வருவாங்க. ஆனா அதை பார்த்தா முதுகுத்தண்டு முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ் நோயா இருக்கும். அப்ப அதை நம்ம மாத்துறதுக்கு எடுக்க வேண்டிய முயற்சி முழுக்க நோய் புரிதல்ல இருந்தா ஆரம்பிக்கணும். அப்ப அந்த முதுகுத்தண்டுல ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் இன்ஜுரிங்க. சாதாரணமா நம்ம விழுறோம், வழுக்கி விழுறோம். நம்மளால ஒரு 30 கிலோ எடை தூக்க முடியும்னா ஒரு 50 கிலோ எடையை தூக்கிட்டு படிக்கட்டு ஏறுறோம், இறங்குறோம், குனிறோம், ஃபார்வர்ட் பெண்டிங் பண்றோம். இந்த மாதிரி எதிர்பாராத சில நேரங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பாக இது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது முதுகுத்தண்டுக்கு காயங்கள், விபத்துகள் தான் மிகப்பெரிய காரணமா இருக்கிறத பார்க்கிறோம். 3வது, விபத்துகள் விட மோசமானது தொற்றுக்கள். இன்னைக்கு முதுகுத்தண்டை பாதிக்கக்கூடிய நிறைய வகையான தொற்றுக்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு நேரடியா சொல்லணும்னா டியூபர்குலோசிஸ், ஸ்பைன் டிபி அப்படிங்கிறது சமீப காலத்துல நிறைய பேரை பாதிக்கக்கூடிய ஒரு முதுகுத்தண்டு தொற்று நோயா இருக்கிறத பார்க்கிறோம். இந்த ஸ்பைன் டிபிக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லக்கூடிய நோயும், கவுட்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோயும், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய முடக்குவாத நோய்களும் முதுகுத்தண்டை மிக கடுமையாக பாதிக்கிறத பார்க்கிறோம். போன் கேன்சர்னு சொல்லக்கூடிய நோய்கள் கூட, முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் கூட நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். 4வது, ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன் இன்னைக்கு பாஸ்டர்ஸ், உட்கார்றது. எத்தனை பேர் இப்படி நிமிர்ந்து உட்கார்றோம்? எத்தனை பேர் இப்படி மொபைல் பார்க்க இப்படி குனிகிறோம்? எத்தனை பேர் டேபை பார்க்க குனிகிறோம்? கம்ப்யூட்டரை பார்க்க குனிகிறோம்? வாத்தியாருங்க எத்தனை பேர் போர்டில் இப்படி கையை உயர்த்தி எழுதுறோம்? எவ்வளோ பேர் நிற்கிறோம் ரொம்ப நேரம்? இன்றைக்கு டெய்லர்ஸாக இருக்கவங்க, சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பைனோட பாதிப்பு மிக அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5வது, பிரெக்னன்சி. என்னங்க கர்ப்பமானா முதுகுத்தண்டை பாதிக்குமா? இல்லைங்க, சுகப்பிரசவம் முதுகுத்தண்டை பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறத பார்க்கணும். அந்த காலத்துல நம்முடைய பாட்டி அதே போல அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வீட்டு வேலைகளை அதிகம் செய்யக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையில் இருந்தாங்க. வீடு பெருக்கிறது, தண்ணி தெளிக்கிறது, கோலம் போடுறது, கிணத்துல தண்ணி இறைக்கிறது, நிறைய வழிமுறைகளை வச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி வழிமுறைகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால பெரும்பாலும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த சிரமங்கள் மிக அதிகமாக ஏற்படுறதை பார்க்குறோம். சேர்ல உட்கார்றது, சாப்பிட்றது கூட டைனிங் டேபிள்ல உட்கார்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுவே நம்மில் நிறைய பேருக்கு நிறைய பாதிப்புகளை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த சிரமங்கள் இந்த 5 காரணங்களால மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காரணங்களால ஏற்பட்டா கூட காமனா நம்ம சொல்லக்கூடிய 5 காரணங்கள் இது. முதுகுத்தண்டு சவ்வு விலகல்ல 5 நிலைகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 5 ஸ்டேஜஸ் இருக்கிறதையும் நம்ம பார்க்கோம். ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு காரணத்துல முதுகுத்தண்டுடைய பலவீனம் வரும்போது உங்களுக்கு ஒரு வேலை, ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லை நம்ம ஒரு திருப்பதி கோயிலுக்கு போய் கியூல ஒரு 10 மணி நேரம் நின்றுட்டு வரோம். வந்த உடனே வரக்கூடிய ஒரு கடுமையான இடுப்பு வலி, கழுத்து வலி. ஆனா படுத்து ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா அந்த வலி இல்லாமே போறதை பார்க்க முடியும். ஆனா நம்ம கூட வந்திருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வலிகளை உணரவே மாட்டாங்க, கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. இந்த மாதிரி ஏற்படுகின்ற ஒரு நிலை தான் முதல் நிலை சவ்வு அழுத்தம்னு சொல்லுவோம். ஒரு டிஸ்க்ல ஒரு அழுத்தம், இந்த அளவுக்கு இடைவெளி இருக்க வேண்டிய ஒரு நிலை மாறி கொஞ்சம் அந்த அழுத்தம் வரும்போது, ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு ஏற்படுகின்ற, உடலை வருத்தும் போது ஏற்படுகின்ற, அதீத வேலை செய்யும் போது ஏற்படுகின்ற அந்த ஒரு முதுகுத்தண்டு வலிக்கு தான் சவ்வு அழுத்தம்னு நம்ம சொல்லுவோம். 2ஆம் நிலை வரும்போது இதுக்கு பேரு சவ்வு வீக்கம்னு சொல்லுவோம். இந்த சவ்வு வீக்கம்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி அழுத்தம் அடையும் போது அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும். அந்த இன்ஃப்ளமேஷன் வரும்போது சவ்வு வீங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வீங்கும் போது நமக்கு என்ன ஆகும்? குறிப்பிட்ட வேலைகளை செய்யும் போது நமக்கு ஏற்படுகின்ற வலி. என்னால குனிய முடியல, என்னால காலையில ஒரு சேர்ல நான் ஒரு 1 hour உட்கார்ந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் இப்படி ஃபார்வர்ட் பெண்டிங்ல தான் போக முடியுது, நிமிர்ந்தா வலிக்குது, என்னால ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ண முடியல, எடை தூக்கிட்டு நடக்க முடியல, குழந்தைய தூக்கிட்டு நடக்க முடியல, அவ்வளோ இடுப்பு வலி எனக்கு ஏற்படுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதுதான் சவ்வு வீக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலும் இந்த நிலையில தான் நம்ம டாக்டர் கிட்ட போவோம். பொதுவா டாக்டர்ஸ் பிசியோதெரப்பி பண்ணுங்க, வலி நிவாரண மாத்திரைகள், ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, போட்டாங்கன்னா உடனே சரியாகும். முதல்லலாம் என்ன ஆகும்னா வருஷத்துக்கு 1 முறை 2 முறை வரக்கூடிய பிரச்சனை நாள் ஆக ஆக வருஷத்துக்கு 3 முறை 5 முறை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளுமே நம்ம கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் சவ்வு வீக்கம். 3ஆம் நிலை நம்ம பார்ப்போம்.
இதுக்கு பேர் தான் சவ்வு அழுத்தம்னு சொல்லுவோம். இந்த 3ஆம் நிலை வரும்போதுதான் இந்த சவ்வு அதீத அழுத்தத்துக்குள்ளாகும் போது நரம்புகள் மேல ஒரு அழுத்தத்தை உருவாக்குறதுனால நமக்கு வலிகள் முதுகுத்தண்டில் மட்டும் ஏற்படாம நிறைய இடங்கள்ல ஏற்பட ஆரம்பிக்கும். காலையில எழுந்த உடனே ஸ்டிஃப்னஸ் இருக்கும், எழுந்த உடனே நம்மளால நடக்க முடியாது, பிட்டப்பகுதியில வலி இருக்கும், தொடப்பகுதியில வலி இருக்கும், கணுக்கால்ல வலி இருக்கும், ராத்திரி தூங்கும் போது நம்மளோட கால் சுண்டி 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 நம்மளை இழுக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் சவ்வு அழுத்தம்னு சொல்றது. இந்த ஸ்டேஜ்லயும் நம்ம உடம்ப கவனிக்கல அப்படின்னும் போது, இந்த ஸ்டேஜ்ல பெரும்பாலும் நீங்க டாக்டரை பார்த்திருப்பீங்க, மருந்துகள் எடுத்திருப்பீங்க, மருந்து சாப்பிடும்போது வலி இல்லாம இருக்கும், மருந்தை விடும்போது மீண்டும் வலி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். என்ன செஞ்சா என்னோட உடம்ப நான் நிரந்தரமா சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடவே நம்ம ஓடிட்டு இருப்போம் பாருங்க. இதுதான் 3rd ஸ்டேஜ்னு சொல்லுவோம். 4th ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ங்கிற போது என்ன ஆகும், 2 முதுகுத்தண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சவ்வு கம்ப்ரஸ் ஆகி அந்த சவ்வு வெளியில எப்படி நீட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா முதுகுத்தண்டோடைய திரவ ஓட்டத்துல எந்த தடையும் ஏற்படுத்தாத லேசாத தடை ஏற்படுத்ததாக அது இருக்க முடியும். இந்த ஸ்டேஜ்ல தாங்க நம்ம டாக்டர் கிட்டே பெரும்பாலும் சீரியஸான வலியோட போவோம். உட்கார முடியாது, நிற்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, படுக்க முடியாது, டாய்லெட் போக முடியாது, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது, இடுப்புல வலி, கால்ல வலி, கழுத்துல வலி, தோள்பட்ட வலி, அப்படியே ஒரு கத்தி எடுத்து சொருகி வச்சோம்னா முதுகுத்தண்டுல கடுமையான வலி இருக்கிறது மாதிரி இருக்கிறது நம்ம பார்ப்போம் பாருங்க. இதுதான் ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 5ங்கிறது சவ்வு முழுமையாக டேமேஜ் அடைஞ்சு அது நேரடியாக நரம்புகள் மேல அழுத்தத்தை உருவாக்கி கை கால்கள் பலமிழந்து போதல், சிறுநீர் கட்டுப்படுத்த முடியல, மோஷன் கட்டுப்படுத்த முடியல, கால் மரத்து போயிருக்கு, யாராவது பிடிச்சாதான் என்னால நடக்க முடியுது, ஏதாவது பிடிச்சாதான் என்னால நடக்க முடியுதுங்கிற ஒரு நிலைக்கு வரக்கூடியதுதான் ஸ்டேஜ் 5. இந்த 5 நிலைகள்ல நம்ம இருக்கிறத பார்க்கணும். பெரும்பாலும் நம்ம 2வது ஸ்டேஜ்ல மருத்துவர்கிட்ட போகும்போதே இந்த நிலையை பற்றி சொல்லி ஆப்ரேஷன் செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுக்கப்படுறத பார்க்குறோம். ஆனா வலி மாத்திரைகளை சாப்பிட்டு வலி நிவாரண பூச்சிகளை போடும்போது அது மறைந்து போறதுனால அது யாரும் பெருசா கவலைப்படுறதில்லை. ஆனா நாள் ஆக ஆக அது மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடியதும் தினசரி வாழ்க்கையை நடத்துவதே கஷ்டங்கிற அளவுக்கு மாற்றி விடுவதை பார்க்கிறோம். சார் நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு இருக்கு, கால் எரிச்சல் இருக்கு, கால் மரத்து போனது இருக்கு, காலை தூக்கி வச்சு படிக்கட்டு ஏற முடியல, நடக்க முடியல, சொல்ல முடியாத அளவுக்கு இடுப்பு வலி இருக்கு, தினசரி வாழ்க்கையை ஏன் வாழ்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வலிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப இதுக்கு ஆப்ரேஷன் தான் தீர்வா, ஆப்ரேஷன் இல்லாம குணப்படுத்த முடியுமா? என்னுடைய அனுபவத்துல பொதுவாகவே நான் சொல்லக்கூடியது, ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னாலே அறுவை சிகிச்சை இல்லாத குணம் ஆயுட்கால நிவாரணம்னு சொல்றதுதான். இன்றைக்கு ஆயுட்கால நிவாரணம்னு சொல்லும்போது உடலை பலப்படுத்தி, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்தி, நோயுடைய தீவிரத்தன்மையை குறைத்து, காயகல்ப சிகிச்சை மூலமாக இயல்பான நிலைக்கு நாம் திரும்பக்கூடிய ஒரு முயற்சிக்குத்தான் இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் சிகிச்சை முறையாக வழங்குகிறத பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற வலிகளை, முதுகுத்தண்டு சவ்வு விலகலை, முதுகுத்தண்டு சவ்வு அழுத்தத்தை, விலகி இருக்கக்கூடிய சவ்வினால் முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற நரம்புகளில் ஏற்படுகின்ற பலவீனங்கள், வலிகள் மாற்றத்தை மாற்ற 5 வழிமுறைகளை இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வழிமுறை, உங்க உணவுல புரதத்தை சேருங்க, புரோட்டீன்ஸ். இன்னைக்கு யாரெல்லாம் ஜாயிண்ட் பெயின்ஸோட, ஸ்பைனல் பெயின்ஸோட கவலைப்படுறீங்களோ, அவஸ்தப்படுறீங்களோ, முதல் மருந்து எது தெரியுமா? புரோட்டீன் தான். நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூட ஆளா இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட டயட்ல டெய்லி 100 கிராம்ல இருந்து 150 கிராம் வரை கோழியோ அல்லது மீனோ அல்லது ஆடு எலும்பு சூப்போ சாப்பிட முடியுமான்னு பாருங்க. இதனால கிடைக்கக்கூடிய பலன் நீங்க 1000 ரூபாய் செலவு செஞ்சு வாங்குற மாத்திரையால கூட கிடைக்காது. இன்னைக்கு புரோட்டீன்ஸ் நீங்க உங்களோட 1 கிலோ எடைக்கு 2 கிராம் புரோட்டீன் தேவை. நீங்க 100 கிலோ இருக்கீங்கன்னா 200 கிராம் சாப்பிடுங்க. நீங்க 50 கிலோ இருக்கீங்கன்னா 100 கிராம் சாப்பிடுங்க. உங்களோட புரோட்டீன் இன்டேக்கை நீங்க ப்ராப்பரா கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட ஸ்பைன் இன்ஜுரி, ஸ்பைன்ல இருக்கக்கூடிய வீக்னஸ், டிஸ்க்ல இருக்கக்கூடிய வீக்கம், டிஸ்க்ல இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன், டிஸ்கோட ப்ரொலாப்ஸ், இதெல்லாம் பெரிய அளவுல மாற்றம் அடைகிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னா புரோட்டீன்ஸ் தான். கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, கொள்ளு, வெந்தயம். வெந்தயம் மாதிரி பெஸ்ட் புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறிதாங்க. வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிடுங்க. அந்த காலத்துல நீங்க வீட்டுல பார்த்துருக்கலாம். சின்ன வயசுல நீங்க இருக்கும்போது உங்க அம்மா ஏதாவது இடுப்பு வலின்னு உங்க பாட்டி கிட்ட சொன்னாங்கன்னு
பாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில இந்த வெந்தயத்தை சாப்பிட்டு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன் எங்க வீட்டுல. என்னுடைய பெரியம்மாக்கெல்லாம் இந்த வலிகள்லாம் வரும்போது, மாதவிலக்கு சார்ந்த வலிகள் கிடையாது, ஸ்பைன் சார்ந்த வலிகள் வரும்போது 1 மாச காலம் டெய்லி ஊற வச்சு கொடுப்பாங்க. அவங்க ஏதாவது சோம்பல்ல சாப்பிடலன்னா தலையில ஒரு கொட்டு கொட்டி சத்தம் போட்டு அதை சாப்பிட வைப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்ட காலத்துல அம்மாவோ அல்லது பெரியம்மாவோ யாருக்குமே ஸ்பைன்ல டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ங்கிறது ரேரஸ்ட் கண்டிஷனா இருந்தது. இன்னைக்கு எடுத்ததுக்கெல்லாம் வலி மாத்திரைக்கு நம்ம ஓடும்போது அது நமக்கு உடம்ப பாதிக்குது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புரோட்டீனை அதிகப்படுத்துங்க. எவ்வளவு புரதங்கள் நீங்க சாப்பிட்றீங்களோ அவ்வளவு உங்க ஸ்பைன் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நோய் வந்தவங்க மட்டும் இல்ல, நோய் வரக்கூடாதுன்னு இருக்கவங்க, இன்னைக்கு டீச்சர்ஸ், போலீஸ்ல ஒர்க் பண்றவங்க, நின்று வேலை செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், இவங்கெல்லாம் நிச்சயமா ஒரு நாளைக்கு 1 கிலோ எடைக்கு 2 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும். அசைவம் சார்ந்த புரோட்டீன் ஒரு பக்கம் இருந்தாலும் சைவம் சார்ந்த புரோட்டீனும் கொஞ்சம் எடுக்க முடியுமான்னு பாருங்க. 2வது முக்கியமான விஷயம் பூண்டு பால் கஷாயங்க. என்னோட ஃபேவரட்னே நான் சொல்லுவேன். என்னோட 25 வருஷம் அனுபவத்துல இந்த பூண்டு பால் கஷாயம்னு சொல்லக்கூடிய இந்த வர்ம கஷாயத்தை போல இன்னைக்கு முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை, வலிகளை, வேதனைகளை, இந்த பாதிப்புகளால் ஏற்படுகின்ற நரம்பு உபாதைகளை குறைத்திருக்கக்கூடிய மருந்து ஏதாவது இருக்குன்னா ஒரு கேள்விக்குறி தான் சார் சொல்லுவேன். 50 மில்லி பால் எடுங்க, 100 மில்லி தண்ணீர் சேருங்க, நல்லா இதை கொதிக்க வைங்க. இது கொதிச்சு வரும்போது ஒரு 4 பல் பூண்டு எடுத்து நல்லா மைய அரைத்து பேஸ்ட் மாதிரி பண்ணி அதுக்குள்ள போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பாலளவு சுண்ட வச்சு எடுத்த அந்த பூண்டு பால்ல 10 சொட்டு விளக்கெண்ணெயை போட்டு இதை காலையில ஒரு வேளை மட்டும் அல்லது இரவு படுக்கும் போது ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு முதுகுத்தண்டு வலியோட இருக்கவங்க இன்னைக்கு ராத்திரி இதை சாப்பிட்டு படுங்க. நாளை காலையில எழுந்திருக்கும் போது உங்க வலிகள்ல குறைந்தது 10% மாற்றம் வந்திருக்கா இல்லையான்னு பாருங்க. அவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் பூண்டு பால் கஷாயம். புரத உணவுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுதான் பூண்டு கால் கஷாயம் சொல்லுவோம். 3வது கட்டிவஸ்தின்னு சொல்லக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சை. பொதுவா ஆயுர்வேத மருத்துவம் உலகெல்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற எவ்வளவோ பேர், அறுவை சிகிச்சை செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பேர் முறையான ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது அந்த வலிகளும் வேதனைகளும் முற்றிலுமாக மாறி ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ்றத நம்ம பார்க்கிறோம். இந்த ஆயுர்வேதத்துல இந்த முதுகுத்தண்டு சவ்வு விலகல், சவ்வு அழுத்தம், சவ்வு வீக்கம் சார்ந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு இந்த கட்டிவஸ்தி சிகிச்சைன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல சவ்வு விலகி இருக்கோ அந்த இடத்த சுத்தி ஒரு பிரிட்ஜ் மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் மருந்தூட்டப்பட்ட எண்ணெய், நம்ம உடம்பு வாத பித்த கவத்துல எப்படி இருக்குன்னு பார்த்து ட்ரக் ஆஃப் சாய்ஸா ஆயிலை சூஸ் பண்ணி அதுக்குள்ள போட்டு ஒரு 45 நிமிடம் தினசரி செய்யக்கூடிய சிகிச்சை. ஒன்றுக்கு மேற்பட்ட இடம் சார், கீழ் முதுகுலையும் இருக்கு, நடு முதுகுலையும் இருக்கு, கழுத்துலையும் அழுத்தம் இருக்குன்னா பிருஷ்டவஸ்தின்னு சொல்லுவோம். மொத்த முதுகுக்கும் சேர்த்து பிரிட்ஜ் பண்ணி அதுக்குள்ள எண்ணெயை போட்டு ஊற வைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, ஃபுட்பால் பிளேயர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. சர்ஜரி பண்ணாங்கன்னா அவங்களோட கரியர் முடிஞ்சது. எல்லாம் யங் பாய்ஸ் 24-25 இயர்ஸ்ல இருக்கவங்க வருவாங்க. ப்ராப்பரா அவங்களுக்கு அந்த கட்டிவஸ்தி சிகிச்சையை 4 வாரங்கள் நாங்க உள்நோயாளிகளாக தங்க வச்சு அதை செய்யும் போது திருப்பி போய் அவன் எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்பாங்க. ஃபிட்னஸ்க்காக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த எம்ஆர்ஐல இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் செகண்ட் எடுக்கிற எம்ஆர்ஐல இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். அவ்வளவு வேகமாக சிறப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமல் முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற அழுத்தத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த கட்டிவஸ்தி அல்லது கிரீவவஸ்தி அல்லது பிருஷ்டவஸ்தின்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சைகளுக்கு உண்டு. ஆனா இதை குறைந்தது 4 வாரங்கள், அதிகமாக 48 நாட்கள் எடுக்கும்போது அந்த மாற்றத்தை நீங்க உணர முடியும். 4வது வர்ம சிகிச்சைங்க. நம்ம மருத்துவமனையுடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி, என்னுடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி வர்மங்கள் தான். இந்த வர்மங்கள் அப்படிங்கிறது என்னங்கிறத இன்னும் மாடர்ன் மெடிசனால புரிஞ்சுக்க முடியல. நம்ம உடம்பு ஃபுல்லா 108 சக்தி பீடங்கள் இருக்கு. இந்த சக்தி பீடங்கள் என்ன பண்ணோம்னா எங்க இன்ஜுரிஸ் வருதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டத்தை மற்றவை சேர்ந்து சரி செய்து உடல்ல இருக்கக்கூடிய காயத்தை மாற்ற முயற்சி செய்யும். அப்ப நமக்கு ஒரு காயம் ஏற்படுது, ஒரு தொற்று ஏற்படுது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி பாயிண்ட்ஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸை சேகரிப்பதற்கு தேவையான முழுமையான முயற்சியை நம்ம செய்யும் போது அந்த இடம் ரொம்ப அழகா ஹீல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். வர்ம சிகிச்சைகள் மிகப்பெரிய அளவுல நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வலிகளை குறைப்பதுல கை தேர்ந்ததுன்னே சொல்லலாம். நீங்களே நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க.
சொல்ல முடியாத முதுகுத்தண்டு வலி, இடுப்பு வலியில இருப்பீங்க. ஒரு இடத்துல போய் வர்மம் பண்ணாங்க சார். பண்ண உடனேயே என்னோட கால் சரியாயிடுச்சு, இடுப்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் வருவதை பார்க்க முடியும். வர்ம சிகிச்சைகள் வந்து அவ்வளவு சிறப்பானதுன்னு சொல்லலாம். சார் நீங்க சொன்ன பூண்டு பால் கஷாயம், புரோட்டீன், பஞ்சகர்ம சிகிச்சைகள், வர்ம சிகிச்சைகள் எல்லாமே ஓகே சார். இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. எனக்கு வீட்டில் இருந்தபடியே சுலபமாக குணப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய முடியும்? மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல்ஸ். இந்த மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல்ஸ் முதுகுத்தண்டுக்கென்றே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா யாருக்கெல்லாம் கழுத்து வலி இருக்கு, ஸ்பைனோட பெயின் இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, சவ்வு அழுத்தமா இருக்கு, சவ்வு விலகி இருக்கு, சவ்வு விலகலுக்கு ஏற்கனவே நான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு விட்டேன், ஆனா மீண்டும் எனக்கு வலி ரெக்கரண்ட் ஆகுது, அறுவை சிகிச்சைக்கு முன்பு இருந்த என்னுடைய உடல் பலம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு இல்லை, ஒரு வீக்னஸ் ஸ்பைன்ல இருக்கிறத நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம். அப்போ ஒரு ரெஜுவனேட்டிவா, ப்ரிவென்டிவா, அதே டைம்ல கியூரேட்டிவா, பிசிஆர், ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நமக்கு மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல்ஸ் தான். காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி, அல்லது உணவுக்கு 30 நிமிடம் பின்புங்கிற மாதிரி இந்த மகாராஜா கேப்சூல், சாப்ஜெல் கேப்சூல் நம்ம சாப்பிட்டோம்னா முதுகுத்தண்டு வலிகள்ல இருந்து ஒரு மண்டல காலத்திலேயே பெரிய நிவாரணம் கிடைப்பதை நம்ம உணர முடியும். அந்த அளவுக்கு வேகமாக முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்றி உடலை பலப்படுத்தக்கூடிய அருமருந்து எதுனா மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல். அதோட மட்டும் நிறுத்திடாம மகாராஜ தைலம். மகாராஜ தைலத்தை பற்றி 10 வருடங்களாக என்னோட நிறைய நிகழ்ச்சியில நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வலி நிவாரண மாத்திரைகளை விட வெளிப்புற பூச்சிகள்லேயே வலியை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து எதுனா மகாராஜ தைலம் தான். இந்த மகாராஜ தைலத்தை ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல அழுத்தம் கொடுக்காமல் லேசாக பூசி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்க முடியுமான்னு பாருங்க. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நீங்க பார்க்க முடியும். மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல் காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு அல்லது 30 நிமிடம் உணவுக்கு பின்பு மகாராஜ தைலம் வெளிப்புறமாக தடவுவது. ஆனா மாத்திரைகளை விட இந்த புரதம் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது, பூண்டு பால் கஷாயம் சாப்பிடுவது, பஞ்சகர்ம சிகிச்சைகள் இருக்கக்கூடிய கட்டிவஸ்தி, பிருஷ்டவஸ்தி சார்ந்த சிகிச்சைகளை மேற்கொள்வது, வர்மம் சார்ந்த சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உடலுக்கு பலத்தை சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்னு ஒரு சாரர் நம்பிக்கொண்டிருந்தாலும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே முதுகுத்தண்டை குணமாக்க ஆயுர்வேதம் 1000 வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணா நாளைக்கு நடக்கலாம் அப்படிங்கிற கற்பனையோடு நம்ம நிறைய பேர் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம். இது முடித்து வலிய குறையவில்லைன்னு என்னிடத்தில் ட்ரீட்மெண்ட்ல வரவங்க தான் நிறைய பேர் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நான் ஒரு 100 முதுகுத்தண்டு நோயாளிகளை பார்க்கறேன்னா குறைந்தது 50 பேர் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்தும் வலி குறையவில்லைங்கிற சிகிச்சைக்காக வருவது தான் நம்ம பார்க்கிறோம். முழுமையான சிகிச்சையாக சரியான முறையில வாழ்வியல் முறை மாற்றங்களோடு முதுகுத்தண்டை பலப்படுத்தக்கூடிய முயற்சிகளோடு புரதம் சார்ந்த முயற்சிகள், கட்டிவஸ்தி சார்ந்த முயற்சிகள், வர்ம சிகிச்சை சார்ந்த முயற்சிகள், பூண்டு பால் கஷாயம் சார்ந்த முயற்சிகளோடு இந்த மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல் மற்றும் மகாராஜா தைலத்தை தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் ஒரு 7 மண்டல காலம். எலும்பு, மூட்டு, எலும்பு மஜ்ஜை, தசைநார் சார்ந்த நோய்களுக்கு 7 மண்டலம் சிகிச்சை தேவை. முறையான சிகிச்சையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்னா என்னுடைய தாரக மந்திரமாக நான் சொல்வது அறுவை சிகிச்சை இல்லாத குணம், ஆயுட்கால நிவாரணம் சாத்தியம்தான். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த ஜென்சி கிட்ஸ் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறேன். எல்லாம் கீழே விழுந்து முட்டுல தசனார் கிழிஞ்சு போச்சு, கையில தசனார் கிழிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர் அதிகமாக யூஸ் பண்ணி, மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணி கழுத்து வலி, தோள்பட்ட வலியோட போராடி கொண்டு இருக்கிறத பார்க்குறேன். நிறைய பேர் வலி மாத்திரையை முழுங்கி தான் நாளையே ஓட்டிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் மாற்றணும்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி முழுமையான முயற்சியாக இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல், மகாராஜா தைலத்தை பயன்படுத்துங்க. குறிப்பா பூண்டு பால் கஷாயத்தை இன்றே பயன்படுத்த ஆரம்பிங்க. ஒரு வாரம் கழித்து இந்த பூண்டு பால் கஷாயம் விளக்கெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்க வலிகள் எவ்வாறு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.